கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, லெமன், கருவேப்பிலை, செம்பருத்தி இலைகள், மருதாணி, வேப்ப இலை, வெத்தலை, துளசி, புதினா, முருங்கைக்கீரை, ரோஜா இதழ்கள், வெங்காயம், கற்றாழை, அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம், வெந்தயம், லவங்கம், ஏலக்காய், பட்டை, மிளகு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கற்றாழையும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காமிச்ச எல்லா பொருளையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ற இலைகள் எல்லாமே சின்னதா இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பெருசா இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் நெல்லிக்காயும் நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், கரிஞ்சீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டா நுர வந்த பின்னாடி செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ ஆட் பண்ண பின்னாடி ரோஜா இதழ்களும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நுரையெல்லாம் அடங்குன வரையும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு ஒரு பாத்திரத்துல ஒரு வடிகட்டி வச்சு ஒரு துணி வச்சு நல்லா இந்த மாதிரி வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு ஒரு பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வீட்லயே ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு.